இப்போ இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் நிதன்யா பத்தி. நம்ம அந்த வீடியோஸ்லாம் கோ த்ரூ பண்ணும்போது, அந்த பொண்ணு அழுகுறத பார்த்தா அப்படியே ரணகலமா இருக்குங்க. நம்மளாலயே அது கேட்கவே முடியல. இது எப்படி நம்ம இது பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன பிரச்சனைகள்? ஃபர்ஸ்ட்டு லேடீஸ் ஏன் இப்படி இருக்கணும்? லேடீஸ்னா எல்லாரும் சொன்னா கேட்கணும். மரியாதையோட இருக்கணும். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. அப்படின்னு நம்ம ஒரு இதோடவே வளர்க்கப்படுறோங்க. 1. 2வது சப்போர்ட் சிஸ்டம். பேரண்ட்ஸ் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையை வந்து சொன்னால் காது கொடுத்து கேட்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ண பார்ப்போம். முடியாத பட்சத்தில் தான் நம்ம சப்போர்ட் போவோம். இப்போ வந்துட்டு அவன் அடிச்சான், இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசங்க. பசங்களை வளர்த்தும் போதும் வந்து அட்லீஸ்ட் நம்மளை நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கான இம்பார்ட்டன்ஸு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும். இப்போ ஒன்ஸ் மேரேஜ் ஆகி வந்தவுடனே டேக் இட் ஃபார் கிராண்டட், எப்படியும் வீட்டில் சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்மளை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ரைஸ் ஆகுதுங்க. யாருமே சிஸ்டம் பிரேக் பண்ணணும், இந்த மாரல் வேல்யூஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக நினைக்கிறது இல்லைங்க. அவங்களால முடியல, ப்ரெஷர் போட 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 ஒரு இடத்துல பஸ்ட் ஆகுது. அதனுடைய விளைவுகள்லாம் இதுங்க. இப்போ செத்து போனால் டைவர்ஸும் வாங்கியிருக்கலாமா, டைவர்ஸ் கேட்டால் செத்து போயிருக்கலாமாங்கிறோம். பேசுகிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்கள் வியூஸ் ஷேர் பண்ணுங்கள்.